சுமதி, சு, சுமதி, சு, அப்பா, பசுபதி, வைத்தியரே! வைத்தியரே, பாத்தேடா, இப்படி நாரா கிழிஞ்சு கிடக்கிறானே, பாத்தேடா. நான் கண்ணு திறக்க முடியாதுன்னு சொன்னப்போ ஆளாளுக்கு பேசினேனே, பாத்தேடா. பசுபதி, பசுபதி, இப்படி ஆகிறதுக்கு தான் கதவு திறந்துட்டு வேகமா வந்தியோ? சுமாருங்க மணி. என்ன பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம். பசுபதி எங்க உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கான். இங்க ஜோதி அஸ்தமன வேளை அடைந்திடும் கதவு, அடையாவிட்டால் ஏற்படும் சிதைவு. கால பைரவன் காற்றாய் வருவான், ஞால முதல்வனின் கூற்றாய் வருவான். பாலன் அவனடி பணியாதார் உயிர் காலம் நடி சேருமே. வேண்டாம். காலபைரவர் ஆங்கார சொல்லுவோம். அவர் பொறுத்தவரையில் வேண்டாம் வேண்டாம். அவர் சொல்ல மீறி செய்தா இப்படி தண்டா ஆகும். என் பேச்சு இப்பவாவது புரிஞ்சுக்கடா. நீயே என்னை விட்டு போயிடாதடா. சொன்னா கேளு.
ஏன் பண்ற? எதுக்கு இந்த விச பரீட்சைலாம்? ஏற்கனவே ஒருத்தர் சத்தத்தை பார்த்தோம் இல்ல, இது ரெண்டாவது. இங்க தப்பு பண்ணா தண்டனை கை மேல தெரியவில்லை. நடந்தது கேள்விப்பட்டேன். பாவம் பசுபதி, வாயில்லா பூச்சி. என் கோயில் விஷயத்தில் நல்லவன் கெட்டவனை பாகுபாடே கிடையாது. எனக்கு ஆச்சாரம் தான் முக்கியம்னு சாமி நினைக்குதோ என்னவோ. இந்த பசுபதி சாவு பார்த்தும் அதை நமக்கு புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் நம்மளை இந்த சித்தேஸ்வர சாமி தான் காப்பாற்றணும். ஐயா, உடம்ப என்ன பண்ணுறது? ஊர் பார்க்க எரிச்சிடலாமா இல்லை? டேய், போலீஸ்னு ஒன்று எதுக்குடா இருக்கு? இந்த ஊரில் எது நடந்தாலும் சட்டப்படி நடக்கிறது தான் நடக்கும். போய் போலீஸ் சொல்லு. போலீஸ் போறது பெருசு இல்ல, அப்புறம் அவங்க விசாரணை அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. ஒரு உயிர் போனது போதாதா? பயப்பட வேண்டிய சாமிக்கே பயப்படல, அதான் ஒரு புணம் விழுந்திருக்கு. போலீஸுக்கு தான் பயப்பட போறமாக்கும். வைரம் செட்டியார் வேற ஊர்ல இல்ல. சும்மா துணை பேசாம போலீஸுக்கு தகவல் சொல்லுங்க. அண்ணாமலையார் சொல்றதும் சரி. போலீஸ் வந்து விசாரிக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லிட்டோம் பசுபதி எப்படி சத்தான்னு. கொன்னது கால பைரவனா இல்ல இல்ல சாமி தான் கொண்டிருக்கணும். ஆனா சிலருக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா? அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்றது நல்லதுன்னு நான் அபிப்பிராயப்படுறேன். பாடிங்க ஓரமாக இது கலர் நோட் பண்ணிக்கப்பா. ஒரு மெஷர்மெண்ட் கூட எடுத்தா நல்லா இருக்கும். அப்படியா? 5.6 6.
இதான் பசுபதி ரூம். கொஞ்சம் வாங்க. ரிப்போர்ட்ல கோயிலில் இருக்கிற காலபைரவ சாமி வந்து கொலை பண்ணதா சொல்லியிருக்கீங்க. யார் அந்த காலபைரவன்? காலபைரவ சாமி வர்றாரு, கொலை பண்றாரு, 6 மணி ஆனா கோயிலில் தங்கக்கூடாது. என்ன இதெல்லாம்? இது 20th செஞ்சுரியா? இந்த நூற்றாண்டானாலும் சரி, இதுக்கு முந்தின நூற்றாண்டானாலும் சரி, வரப்போற நாட்களையும் சேர்த்தே சொல்றேன், இது எல்லாத்தையும் படைக்கிறது அந்த ஆண்டவன் ஒருத்தன் தான். நான் உபதேசம் கேட்க வரல, என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கேன். நானும் உபதேசம் பண்ணல, உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். 6 மணிக்கு மேல கோயிலுக்குள்ள நுழைஞ்சா மரணம்னா எப்படி? எப்படி? இப்படிதான். நீங்க குறுக்க பேசாதீங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. எந்த ஒரு கோயில்லையும் இந்த மாதிரி ஐதீகத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த கோயில்லாம் மனுஷாலால கட்டப்பட்டது, ஆனா இது அப்படி இல்லை. ஓஹோ, அந்த கடவுளே ஆகாசத்துல இருந்து வந்து தனக்குத்தானே கோயில் கட்டிக்கிட்டாரா? இன்ஸ்பெக்டர், இப்படி கேள்வி கேட்ட அப்படி இது சித்தர்கள் கட்டின கோயில். சித்தர்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. சரீரம் வேணுமானா மனுஷா சரீரமா இருக்கலாம், ஆனா சாகசங்கள் தேவர்களுக்கு சமம். அவளால நீர்ல நடக்க முடியும், நெருப்புல குளிக்க முடியும், காத்துல கரைய முடியும். அவள்லாம் சாகா வரம் பெற்றவா. இன்னைக்கும் அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு அவ வந்து பூஜை பண்றதா ஐதீகம். அப்போ சித்தர்கள் அந்த கொலைக்கு காரணமா? ஐயோ, நாங்க அப்படி சொல்லல. சிவாகம் அப்படி ராத்திரி நேரத்துல சிவன் கோயில கால பைரவர் தான் காவல் காக்கிறார். இந்த கோயில்ல சித்தர்கள் வந்து பூஜை பண்ணும்போது அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் கால பைரவர் நாய் ரூபத்தில் வந்து அவளை சம்மாரம் பண்ணிடுவார். இதையும் நாங்க சொல்லல, கோயில்ல இருக்கிற கல்வெட்டு தான் சொல்றது. ஓஹோ, இப்போ எங்க அந்த கல்வெட்டு? கோயிலுக்குள்ளார அங்க இங்கன்னு நிறைய இடத்துல இருக்கு. வாங்க காட்டுங்க, அதையும் பார்ப்போம். ஐயோ, இப்ப வேண்டாமே, பகல்ல பார்க்கலாமே. ஏன் பயமா? இப்ப பார்த்தா என்ன ஆகும்? மூடின கதவை திறந்ததுக்கே இப்பதான் ஒரு உயிர் போயிருக்கு. மறுபடியும் திறந்தா சித்தேஸ்வரா. பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க சொல்றதை கேளுங்க. இப்போ வேண்டாம். தயவு செஞ்சு என் கடமையை செய்யறதுக்கு ஒத்துழைப்பு தர்றீங்களா? நீங்க வர வேண்டாம், நாங்க போலீஸ்காரங்க போய் பார்த்துக்கிறோம். போங்க போங்க, போய் கதவை திறந்து விடுங்க. சில பேருக்கு சொன்னா புரியாதாம்ல, பட்டாதான் தெரியும். நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இனி சாமி பாடு உங்க பாடு. கரெக்ட், அந்த சாமி பாடு என் பாடு. நான் இன்னைக்கு ராத்திரி உங்க கோயிலுக்குள்ள தங்க போறேன். எந்த கால பைரவன் எப்படி வர்றான்னு நான் பார்க்குறேன். கான்ஸ்டபிள்ஸ், கதவை மூடுங்க.
மணி என்ன ஆகுன்னு நினைக்கிறேன்? இன்ஸ்பெக்டரோட தைரியத்தை ரொம்ப பாராட்டுறேன். விடியட்டும், கோவில் சாயம் விளக்கு போகிறது பாருங்க. கோவில் சாயம் வெளுக்குதா இன்ஸ்பெக்டர் பயம் வெளுக்குதான்னு பார்ப்போமே. என்ன உங்களுக்கு பயம் வருதா என்ன? இல்லை மணி, இந்த சித்தர்கள் விஷயம் இருக்க, இது மனுஷங்களோட மூளைக்கு சவால் வர ஒரு சமாச்சாரம். ஒரு பக்கம் சந்தேகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயப்படாமல் இருக்க முடியலையே. சாவு மாத்திரம் நடந்திருந்தா சந்தேகப்படலாம். ஆனால் குணப்படுத்த முடியாத எத்தனையோ பேர் இங்கே வந்து உயிர் போயிட்டு போயிருக்காங்களே. நானும் ஒரு பரம்பரை சித்த வைத்தியம்தான். ஆனால் என்ன உன் மாதிரி படித்தவங்களோட பழகிறதாலையும் புஸ்தகங்கள் படிக்கிறதாலையும் கேள்வி கேட்க கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த கொலைகளை என்னால் ஒத்துக்க முடியல. அதே சமயத்தில் சித்தர்களை நம்பாமல் இருக்க முடியல. பாரேன், இந்த ரத்த புற்றுநோய், எய்ட்ஸ் வியாதி இதெல்லாம் ஊமச்சாமி கொடுக்குற மருந்தால் குணமாகுது. நம்ம ஆசிரமத்துக்கு பைத்தியங்க இங்கே வந்து 40 நாள் குளிச்சா சரியாக போயிடுதுங்கிறாங்க. நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் புள்ள பைத்தியம் 10 நாளில் குணமாகல. இவ்வளவு ஏன் நம்ம வைரவன் செட்டியாரோட வெண்குஷ்ட நோய் ஒரே வாரத்தில் ஓடி போயிடல. இதெல்லாம் தான் எனக்கு குழப்புது. லலிதா, அழாத. உன்னை என்ன சொல்லி தேத்துறதுன்னே எனக்கு தெரியல. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. நான் வரேன்டி. வாங்க வாங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரு? நம்ம சாமி பத்தி நமக்கு தெரியாதா? என்ன பார்க்குறீங்க? நான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் தான். செத்து போய் ஆவியா வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? சி மை லெக்ஸ். ஓகே, ராத்திரி கோயிலில் சுற்றி சுற்றி வந்தேன். யார் அது? பைரவன், கால பைரவன் வரலையே. நல்ல ஒரு தூக்கம் கூட போட்டேன். அந்த அப்பாவி பசுபதியை கொண்டு அவங்க சாமி குதர்க்கமா பேசின என்னையும் கொண்டு இருக்கணும். கொல்லலையே. ஒருவேளை பயந்துடுச்சா? இத்தனைக்கும் துப்பாக்கி கத்தின்னு எந்த ஒரு வெப்பனும் என்கிட்ட இல்லை. இங்க பாருங்க, தைரியமா வந்திருக்கலாமே. ஏன் வரல? ஏன் வரல? ஏன்னா நிஜத்துல அப்படி எதுவும் கிடையாது. ஆமா, கரெக்ட். இருந்திருந்தா வந்திருக்கணும், இல்ல அதனால வரல. மிஸ்டர் பட்டர், என்ன சொன்னீங்க? இது சித்தர்கள் கட்டின கோயில்னா? இருக்கலாம். ஆனால் அதுக்காக இப்போவும் சித்தர்கள் வர்றாங்க, பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி கொலைப்பள்ளி அவங்க மேலே போட முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் காதில் பூ வச்சிட்டுல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியலை. நான் ஒன்றும் தப்பாக சொல்லிடலை.
கல்வெட்டில் இருக்கிறது தான் சொன்னேன். கல்வெட்டு படி தான் இப்போ நடந்துச்சா? எங்க அந்த கல்வெட்டு காட்டுங்க. ஒன்றா ரெண்டா நிறைய இருக்கு. எதை காட்ட? எல்லாத்தையும் தான். வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இங்க கொஞ்சம் கல்வெட்டு இருக்கு. No. என்னை பழிக்கும் எவ்வுயிரும் வினை கரத்தால் மண்ணாகும். தன்பலம் காட்டுவார் சீவனுடன் அம்பலம் தாண்டார் அந்நாளே.